இல்ல உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா? பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா? நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம். எஸ்சி மக்களுக்குன்னு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றிங்கய்யா, நான் வரங்கய்யான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது 100 விழுக்காடு நடந்தது. பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்தது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் சத்தியம் செய்து வெளிப்படையாக தெரிவித்துள்ளது திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் ஏன் திமுகவோட நிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்றேன், அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வந்து வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன், முட்டு கொடுக்குறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கல? அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்ட ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணான்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணான்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசினீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 MP எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவோ மோடியோ வேணான்னு சொல்லிடுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். இன்னைக்கு சொல்றேன், அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா எங்களுக்கு எங்க ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அதுக்கும் உடன்பாடு இல்லை, மன்னிச்சிருங்க. இல்ல உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா? பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா? நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம். எஸ்சி மக்களுக்குன்னு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றிங்கய்யா, நான் வரங்கய்யான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது 100 விழுக்காடு நடந்தது. 100 விழுக்காடு சத்தியம். இது நடந்தது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.